உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு? இன்றைக்கி என்னுடைய டே வீடியோவில் ஈவினிங்கிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் இருந்து என்னம்மா பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. மார்னிங் கிளாஸ் பாதி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி தூங்கினேன்னே தெரியல, தூங்கிட்டேன். அண்ட் எகெயின் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல் டே தமிழ் கிளாஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி தான் ஸ்ட்ரெஸ் ஆகுமோ, எங்கேருந்து தான் வருமோ தெரியல. ஆனால் அந்த கர்மம் வேறு வந்துடுது. பட் இட்ஸ் ஓகே. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் படிச்சுட்டு 2 நாள் புலம்புற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. இதையெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி நம்ம ரெகுலராக நம்மளுடைய ஸ்டடிங் டைமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். எப்போ பாரு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்களும் ப்ராப்பராக உட்காந்து படிங்க. சரி, வாக்கிங்காவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு 10 மினிட்ஸ் கூட நடந்திருக்க மாட்டேன். அதுவும் போர் அடிச்சிருச்சு. சரி, இது வேணாண்டா சூனாப்பானா, கம்முன்னு போய் உட்காந்து படிக்கிற வேலையாவது பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மைண்டு ஒரு மாதிரி ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கணும்னு நினைப்போம். பட் ரியலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பிகினிங் ஆஃப் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம விடாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள் தான். ட்ரை பண்ணுறது மட்டும் எப்போவும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சரி, நம்ம டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன். 2 தான். என்ன அப்படின்னா, தமிழ் கிளாஸும் அகாடமிக்கு போஸ்டர் ரெடி பண்ணது, இந்த 2 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒன்லி 5 மார்க்ஸ் தான் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். அதுவே அதிகம்தான். சரி, நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் மேக்ஸ் கிளாஸ் இருக்குது 4 o'clock. அது கம்பல்சரி அட்டன் பண்ணணும். மேக்ஸ் கிளாஸ் தான் சுத்தமாக அட்டன் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்றில் இன்வால்வ் பண்ணிக்கணும். மேக்ஸ் கண்டிப்பாக 1 hour போட்டு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு 2 எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணணும். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. எக்ஸாமுக்கு இல்லை வேறு ஏதாவதுக்கு படிக்கிறவங்கன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். உங்களை நீங்களே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அது நம்மளை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படின்னா, நம்மளே டெய்லி அனலைஸ் பண்ணுற மாதிரி. நான் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக நானே ஒரு 2 to 3 days தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். பட் இதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாகவும், நான் செய்கிற தப்புகளும் எனக்கு புரிய வருது. இல்லை, நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ டைம் எந்த வேலையுமே செய்யாமல் ஓப்பி அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ஜேர்னல் இன்னிலிருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நம்ம லைஃப்பில் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அண்ட் அவ்வளோதான்.